திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு முறை கைலாயத்தில் விட்டிருந்த சிவபெருமான் தன்னுடன் இருந்த அம்பிகைக்கு உலக உயிர்களின் படைப்புக்கு ஆதாரமாக அமைந்த பிரணவ மந்திரத்தினை உபதேசித்துக் கொண்டிருந்தார். அதனை குழந்தையாக தாயின் மடியில் அமர்ந்திருந்த முருகப்பெருமானும் கேட்டு ஞானம் பெற்றார். ஆனால் குருவால் உபதேசிக்கப்பட வேண்டிய இரகசியத்தை மறைமுகமாக அறிந்து கொண்டதன் காரணமாக முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது. அதற்கு பரிகாரம் செய்யும் நோக்கில் பூலோகம் வந்து தவம் செய்தார் முருகப்பெருமான். அந்த தவத்தின் முடிவில் முருகப்பெருமானின் பாவம் விலகியது. அதோடு அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அந்த தலமே பரங்குன்றம் என்று அழைக்கப்படும் திருப்பரங்குன்றமாகும். இதுவே முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் முதல் வீடாகவும் அமைந்துள்ளது. இந்த திருப்பரங்குன்றத்தில்தான் முருகப்பெருமான் தேவர்களின் தலைவனான இந்திரனின் மகளான தெய்வானையை மணம் செய்து கொண்டார். இந்த மலை கிழக்கு பகுதி பெரிய பாறைகளாகவும், மேற்கு பகுதி சிவலிங்கம் போலவும், வடக்கு பகுதி கைலாயம் போலவும், தெற்கு பகுதி யானை ஒன்று படித்திருப்பது போலவும் காட்சி தருவதை நாம் பார்க்கலாம். பௌர்ணமி அன்று இந்த மலையை சுற்றி வலம் வரும்போது நிறைய கோயில்கள் உள்ளன. அதில் சிவன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாகும். அதில் மலையை சுற்றி வரும்போது ஆஞ்சநேயர் கோயில் மிகவும் சிறப்புமிக்க கோயிலாகும். இந்த கோயில்களை வணங்கி வந்தால் உங்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் உண்டாகும். ஓம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா.